வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஆலய தரிசனத்துல இன்னைக்கு நான் எந்த கோயில் பத்தி பேச போறேன் அப்படின்னு சொன்னா, சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோயிலை பத்தி தாங்க சொல்ல போறேன். சிக்கல் சிங்காரவேலர் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுல இருக்குங்க. அதாவது சிக்கல் அப்படின்ற கிராமத்துல இருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சிவபெருமானும் பெருமாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோயில்கள் ரொம்ப அரிதானவை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அரிய கோயில்கள்ல ஒண்ணுதான் சிக்கல் சிங்காரவேலர் கோயில். இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவநீதேஸ்வரர் அப்படின்றதாங்க பேரு. அதே மாதிரி அம்மன் பாத்தீங்கன்னா நின்ன கோலத்துல காட்சி தராங்க. அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் நெடுங்கண்ணி அப்படின்றதுதான் பேரு. இங்க இருக்கக்கூடிய தலவிருட்சம் மல்லிகை. உற்சவமூர்த்தி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முருகப்பெருமான் தான். வள்ளி தெய்வானை சமேத சிங்கார வேலராக ரொம்ப ரொம்ப அழகாக காட்சி தரக்கூடிய திருத்தலம் தான் இந்த திருத்தலம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது இங்க தலவிருட்சம் அப்படிங்கிறது மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல இந்த திருத்தலம் முழுக்க மல்லிகை காடா இருந்திருக்கு. அதனாலதான் இங்க தலவிருட்சம் மல்லிகை. சரி, இந்த திருத்தலத்தோட பெருமை என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். அசுர குலத்தை சேர்ந்த மகாபலி சக்கரவர்த்தி இருக்காரு இல்லையா, அவர் பண்ண கொடுமைகளை எல்லாத்தையும் தேவர்கள் திருமால் கிட்ட சொல்றாங்க. அப்போ அவருடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக திருமால் என்ன பண்றாரு, வாமன அவதாரம் எடுப்பார் இல்லையா, அந்த நேரத்துல இந்த திருத்தலத்துக்கு பூஜை பண்ணிருக்காரு. யார பூஜை பண்ணிருக்காரு? சிவபெருமான பூஜை பண்ணிருக்காரு. வெண்ணெயை வச்சு பூஜை பண்ணினதுனால வெண்ணெய் பெருமான் அப்படின்ற பேர்ல, அதாவது நவநீதேஸ்வரர் அப்படின்ற பேர்ல சிவபெருமான் இங்க இருக்காரு. விஷ்ணு வாமன அவதாரத்துக்காக இங்க பூஜை பண்ணினதுனால இங்க என்ன பேர்ல அருள் பாலிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல வாமன பெருமாள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காருங்க. அதாவது விஷ்ணுவுக்கு என்ன சிக்கல் இருந்திருக்கும் இங்க சிவனை வழிபடுறதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சுக்ராச்சாரியார் ரொம்பவே தொல்லை கொடுத்தாருங்க. திருமால் மகாபலி சக்கரவர்த்திய அடக்கிறதுக்கு நினைக்கும் போது இவரால பல தொல்லைகள் வந்தது. அந்த சிக்கல் எல்லாம் நீங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துக்கு சிவபெருமானே என்ன பண்ணிருக்காரு, வணங்கியிருக்காரு திருமால். ஆக கோல வாமன பெருமாளாக இங்க காட்சி தராரு பெருமாள், நவநீதேஸ்வரராக காட்சி தராரு சிவபெருமான். ஆக ரெண்டு பேரும் இருந்து மக்களுக்கு, பக்தர்களுக்கு என்ன பண்றாங்க, அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோயில்ல. இந்த திருத்தலத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கான்னு நான் சொல்றேன் பாருங்க. விஸ்வாமித்திரர், அகத்தியர், காத்தியாயனர், நாரதர், முசுகுந்த சக்கரவர்த்தி, இவங்க எல்லாரும் இந்த திருத்தலத்துக்கு வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபெருமான், விஷ்ணு, முருகப்பெருமான், ஹனுமன், இந்த 4 பேரும் இந்த திருத்தலத்துல இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் முக்கியமான ஒரு வரலாற்று தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, கோச்செங்கனான் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சோழ மன்னர். அவர் மாட கோயில்கள் எல்லாம் நிறைய கட்டினாரு. அதாவது யானை உள்ள வர முடியாத அளவுக்கு நிறைய கோயில்கள் கட்டினாரு. அந்த கதையை நிச்சயமா நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இன்னொரு வீடியோல நான் அந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்றேன். அவர் எழுப்பின மாட கோயில்கள்ல இந்த கோயிலும் ஒண்ணு. அதாவது 72 மாட கோயில்கள் கட்டினாருங்க அவரு. அதுல ஒண்ணுதான் இந்த கோயிலும். அருணகிரிநாதர் பாத்தீங்கன்னா திருப்புகள்ல இந்த கோயிலை பத்தி பாடியிருக்காரு. தேவாரம் பாடப்பெற்ற கோயில்கள்ல இந்த கோயில் 146வது கோயில். அம்மனுடைய சக்தி பீடங்கள்ல இந்த கோயிலும் ஒரு சக்தி பீடமா அனுசரிக்கப்படுது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் செய்யறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானுக்கு அன்னையானவள் இங்கேதான் வேலை கொடுத்தாள். முருகனாக இருந்தவர் சக்தி வேலாக மாறியது இந்த தலத்துல தாங்க. இன்னைக்கும் அந்த வேல் கொடுக்கக்கூடிய விழா அவ்வளவு சிறப்பா நடக்கும். அந்த நேரத்துல முருகனுக்கு வியர்த்து கொட்டுறது எல்லாமே நிகழும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு அற்புதங்கள், அதாவது மனித அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த திருத்தலத்துல முருகப்பெருமானுக்கு வியர்த்து கொட்டுது பாருங்க, அது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு வரக்கூடிய அந்த பரவசத்தை ஏதாலையும் ஈடு கொடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு பக்தர்களுடைய கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியெல்லாம் பாக்குறதுக்கு கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். சரி, வாங்க அடுத்தது இந்த திருத்தலத்தின் வரலாறு, அதாவது புராணம் என்ன சொல்லுது, தல புராணம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நான் சொல்றேன். காமதேனு பசு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அந்த பசு ஒரு தடவை என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப பஞ்ச காலங்க, அதனால என்ன பண்ணிருச்சான்னா மாமிசம் சாப்பிட்டுருச்சான். இதனால சிவபெருமானுக்கு ரொம்பவே கோபம் வந்திருக்கு. என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த பசுவை புலி ஆக்கிட்டாராம். இப்ப இந்த புலிக்கு ரொம்பவே வருத்தமாயி போச்சு, நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட விமோச்சனம் கேட்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, பூமியில மல்லிகாரண்யம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் நீ
நீ பூஜை பண்ணு, உன்னுடைய பாவத்தில இருந்து உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மல்லிகாரண்யம் தான் எந்த இடம்? இந்த சிக்கல் அப்படின்ற இடம். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மல்லிகை காடாக இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. காமதேனு பசு இங்க வந்திருக்கு. வந்துட்டு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணணும் இல்லையா, தீர்த்தம் வேணுமா இல்லையா, அதனால என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு குளத்தை உண்டாக்கி இருக்கு. எது? காமதேனு பசுவே ஒரு குளத்தை உண்டாக்கி இருக்கு. அந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா, காமதேனு பசுவுடைய பால் எல்லாம் வந்து சுரந்ததுனால அந்த குளம் முழுக்க என்ன ஆயிருக்குன்னா பாலா இருந்திருக்கு. இதனால அந்த குளத்துக்கே பாத்தீங்கன்னா பால் குளம் அப்படின்றதுதான் பேரு. இந்த பால் குளத்துல இருந்து அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து வசிஷ்டர் என்ன பண்ணுவாருன்னா, இங்க போய் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு, இந்த இடத்துக்கு போய் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த வெண்ணெய் வந்தது பாருங்க, இந்த வெண்ணெய வச்சு ஒரு சிவலிங்கம் உருவாக்கி அத பூஜை பண்ணிருக்காரு வசிஷ்டர். அதனால தான் இந்த திருத்தல இறைவனுக்கு என்ன பேரு? வெண்ணெய்நாதர், அதாவது நவநீதேஸ்வரர் அப்படின்றது பேரு. வசிஷ்டர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த சிவலிங்கத்தை வந்து பெயர்த்து எடுக்கும் போது அவரால பெயர்த்து எடுக்க முடியல. பயங்கர சிக்கலாயிருக்கு. அந்த சிவலிங்கத்தை எடுக்கிறதுல அவருக்கு சிக்கல் ஏற்பட்டதுனால இந்த ஊருக்கு சிக்கல் அப்படின்ற பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க. வசிஷ்டரும் வந்திருக்காரு, காமதேனு பசுவும் இங்க இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடம் எவ்வளவு புனிதமான இடம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, சக்தி வந்து வேல் கொடுத்தா இல்லையா, முருகனுக்கு வேல் கொடுத்தா இல்லையா, அதனாலதான் அவளுக்கு பேர் என்ன அப்படின்னா வேல் நெடுங்கண்ணி அப்படின்றது பேரு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய விநாயகருக்கு என்ன பேரு அப்படின்னா சுந்தர கணபதி அப்படின்ற பேராங்க. கணபதியும் அழகுதான், அதுக்கு முன்னாடி சுந்தரம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அவருக்கு சேர்ந்திருக்கு. சுந்தர கணபதியா அங்க அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. எட்டுக்குடி, எண்கண், சிக்கல் இந்த 3 இடத்துலயும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் வடிவங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கிறதுனால இது ஒரே சிற்பி செஞ்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது உறுதியா தெரியலைங்க. ஹனுமனும் இங்க இருக்காரு. எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா, நம்ம கோல வாமன பெருமாள் இருக்காரு இல்லையா, அவருக்கு நேர் எதிர்த்தாப்புல ஹனுமன் வந்து காட்சி தராரு. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழாவும் ஐப்பசி மாசத்துல வந்து கந்த சஷ்டி விழாவும் ரொம்ப ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுது. முதல் நாள் பாத்தீங்கன்னா சிங்காரவேலர் அம்மா கிட்ட என்ன பண்றாரு, சக்தி வேலை வாங்குறாரா, அதை வாங்கிட்டு அடுத்த நாள் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் செய்கிறார். இதத்தான் சிக்கலில் வேல் பெற்று திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் முன்பக்க உருவத்துல பாத்தீங்கன்னா சூரிய கதிர்கள் விழுறதுனால தங்கமயமா ரொம்ப பிரகாசமா அவர் வந்து தெரிகிறாருங்க. இப்படி பல அற்புதங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு நம்ம கண்டிப்பா ஒரு தடவையாவது போகணும். குறிப்பா அம்மன் அந்த வேலை கொடுக்கறா பாருங்க, அந்த காட்சியை நம்ம பார்க்கணும். அந்த நேரத்துல முருகப்பெருமானுக்கு வியர்க்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு இருந்த சிக்கலையே தீர்த்த இடம்ங்க. ஏன்னா அடுத்த நாள் சூரசம்ஹாரம், முந்தின நாள் வந்து அம்மன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வேலை கொடுக்கறாங்க. அவருடைய சிக்கலையே தீர்த்த இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய சிக்கல்கள் தீராமல் இருக்குமா? அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் இந்த சிக்கல் சிங்காரவேலர் தீர்ப்பார். ஆக ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு, மனச்சிக்கல் இருக்கு, பணச்சிக்கல் இருக்கு, உடல் சிக்கல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சிக்கல் சிங்காரவேலரை தரிசிக்கலாம். உடனே அத்துணை சிக்கல்களும் தீர்ந்துவிடும். ஆக வரலாற்று சிறப்பு மிக்க, புராண சிறப்பு மிக்க இந்த திருத்தலத்திற்கு அனைவரும் ஒரு முறையாவது சென்று சிங்காரவேலரை தரிசிக்க வேண்டும். சிவன் இருக்காரு, சக்தி இருக்காங்க, பெருமாள் இருக்காரு, முருகன் இருக்காரு, ஹனுமன் இருக்காரு. இப்படி எல்லாரும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம் தான் இந்த சிக்கல் சிங்காரவேலர் திருத்தலம். அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு ஆலயத்தின் வரலாறோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் தமிழோசை FM. இது 8 திக்கும் எதிரொலிக்கட்டும்.